குறியீடுனா அடையாளம், சங்கேத பாஷை, அதுக்கப்புறம் பரிபாஷைன்னு சொல்லிட்டு குறியீடுகள் அப்படிங்கிறது எந்தெந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறியீடுகள் நீங்க குறிக்கும் போது எண்களா இருக்கலாம், எழுத்துக்களா கூட இருக்கலாம், ஒரு வார்த்தையா இருக்கலாம், ஒரு வடிவமா கூட இருக்கலாம். பார்ப்போம், இன்னும் நிறைய இருக்கு. இது வந்து ஒரு எண்களா இருக்கலாம், ஒரு எழுத்துக்களா இருக்கலாம், வார்த்தையா இருக்கலாம், வடிவமா இருக்கலாம். ஓகே. இப்ப எண்கள் அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ 369 அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து இருக்குன்னு நினைச்சுக்கலாம். 369 அப்படின்னா உங்களுக்கு மனசுல வரக்கூடிய வார்த்தை என்ன? 369 ஒரு எண்ணை வந்து எழுதுறோம் அப்படின்னா அது வந்து என்ன வார்த்தை வந்து உங்களுக்கு வந்து சொல்லும்? 369 என்னது? டிஸ்டர்பன்ஸ் இல்லாதவங்க பேசலாம், புரியுறவங்க பேசலாம், ஒரு இன்டராக்ட் பண்ணா நல்லா இருக்கும். டெஸ்லா நம்பர் 369 இங்க நம்ம டெஸ்லாங்கிற வார்த்தையே நம்ம பயன்படுத்தல, ஆனா உங்களுக்கு வந்து தெரியுது டெஸ்லான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 786 ஒரு நம்பரை வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னது? 786 என்னது? அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் பொதுவா யார் பயன்படுத்துறா? இப்ப எல்லாருமே பயன்படுத்துறாங்க. யாரு பயன்படுத்துறா அந்த 786 அப்படிங்கிறத? முஸ்லீம் மதத்துல வந்து பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த 786 அப்படின்னா அது என்னன்னா அவங்க சொல்லக்கூடிய கோட்வேர்டு என்ன அப்படின்னா, இறைவனின் திருப்பெயரால், இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி இறைவனின் திருப்பெயரால் அப்படின்னு சொல்லி அது வந்து அதுக்கு ஒரு அர்த்தம். இது என்னதான் இங்க பயன்படுத்துறோம், அங்க வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிற வார்த்தை சொல்ல, இது வந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம வந்து சொல்லல. பட் ஆனா இது வந்து அது குறிப்பிடுது அப்படின்னு அர்த்தம். இப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னா ஒரு பெரிய வார்த்தையா இருக்கு, அதை வந்து அவங்க சுருக்கப்பட்ட ஒரு ஃபார்மேஷன்ல 786 அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறாங்க. ஓகே.